ஜூபிட்டரோட நியூ லான்ச். இது வந்து ஜூபிட்டர்ல புது மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. வண்டியோட இன்ஜின் வந்து 110ல இருந்து 113 அப்டேட் பண்ணி நிறைய புது விதமான ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஃப்ரண்ட்ல இருந்தே பார்ப்போம் என்ன விதமான ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லைட்ல இருந்து பார்ப்போம். ஹெட்லைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடியா டிசைன் எல்லாமே உங்களுக்கு மாத்திருக்காங்க. இது வந்து ஃபாலோ மீ ஹெட்லாப்னு சொல்லுவோம். ஆனா வண்டி ஆஃப் பண்ணி ஒரு 20 செகண்டுக்கு நமக்கு வந்து வெளிச்சம் தரும். அது ஒண்ணு. இன்னொன்னு இந்த எல்இடி இன்ஃபினிட்டி டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக். இதுவும் ஃபர்ஸ்ட் டைம் செக்மெண்டா ஒரு ஸ்கூட்டர்ல இந்த மாதிரி கொண்டு வரதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுல ஒரு 3 விதமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதுல இண்டிகேட்டரும் போட்டுக்கலாம். இதுலயே பார்க்கிங் லேம்பும் வந்துடும். அதுக்கு இந்த இண்டிகேட்டர் பட்டனை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா, சென்டர்ல வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் 5 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிரும். மாடி நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா இது ஆஃப் ஆயிரும். இது அசார்டு ஒன்று வரும். அது போக இப்போ இண்டிகேட்டர் போட்டு வண்டி நீங்க ஆஃப் பண்ண மறந்துட்டீங்கன்னா ஒரு 20 செகண்ட்ல அதுவாகவே கட் ஆஃப் ஆயிரும். அது போக இன்னொரு ஃபீச்சர் என்னன்னா, இப்ப பேனிக்கான சிச்சுவேஷன்ல சடனா பிரேக் அடிக்கிறீங்கன்னா 4 இண்டிகேட்டரும் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிரும். இந்த ஒரு 3 விதமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் செக்மெண்ட். ஒரு ஸ்கூட்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் செக்மெண்ட் தான் டிவிஎஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அது போக ஃப்ரண்டோட இது எல்லாமே மெட்டல் தான். இது மெட்டல். பேக் இந்த 2 சைட் பேனலுமே மெட்டல்ல வந்துடும். அப்புறம் ஃப்ரண்டோட சஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா டெலிஸ்கோபிக். பேக் வந்து டியூன் டு எமல்ஷன் 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்டோட டிஸ்கோட சைஸ் பாத்தீங்கன்னா 220 mm கொடுத்துருக்காங்க. டயரோட சைஸ் பாத்தீங்கன்னா 90 இன்ச் 90க்கு 12 இன்ச் அலாயோட கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சேம் தான். அதே மாதிரி மீட்டர்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லா டிஜிட்டலா கொடுத்துருக்காங்க. இதுலயே உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ளூடூத் அந்த ப்ளூடூத் ஃபீச்சர் வந்துடும். அந்த ப்ளூடூத்தோட யூஸ் என்னன்னா உங்களுக்கு கால், எஸ்எம்எஸ், மேப்பிங் எல்லாமே நீங்க இதுலயே நீங்க மானிட்டர் பண்ற மாதிரி வந்துடும். அது போக இன்டெலிகோன்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. இதோட யூஸ் என்னன்னா வண்டி ரொம்ப நேரம் ஆன்ல இருந்ததுன்னா அதாவே சென்ஸ் பண்ணி இன்ஜின் கட் ஆஃப் பண்ணிடும், பெட்ரோல் ஷேவிங் காண்டி. அது போக உங்களுக்கு வாய்ஸ் கமாண்ட் வந்துடும். இது போக வண்டி சைட் ஸ்டாண்ட் போட்டா வண்டி ஆஃப் ஆயிரும். வேற என்ன ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள ஜூபிட்டர்ல வந்து பேக்ல இருந்தது. இது இங்க வந்து ஃப்ரண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 5 லிட்டர்ஸ் வந்துடும். அது போக மொபைல் சார்ஜர் வந்துடும். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு மொபைல் சார்ஜர் வந்துடும். அதே மாதிரி ஸ்பேஸையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ள லேட்டஸ்ட் மாடல்ல 2 ஹெல்மெட் வைக்கிற மாதிரி. உள்ள பாத்தீங்கன்னா 2 ஹெல்மெட் வச்சுக்கலாம். சீட்டோட லென்த்தும் அதிகம், அகலமும் அதிகம். பேக் பாத்தீங்கன்னா அதே இந்த இன்ஃபினிட்டி டெயில் லேம்ப் தான். அந்த கார்ல உள்ள மாதிரி இந்த டிஆர்எல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது போக இன்ஜின் பத்தி பார்த்தோம் அப்படின்னா 110 சிசில இருந்து 113 சிசி அப்டேட் பண்ணிருக்காங்க. அது போக நிறைய ஒரு ஃபீச்சர்ஸும் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா ஐகோ அசிஸ்ட்னு ஒரு ஃபீச்சர் ஃபர்ஸ்ட் டைம் செக்மெண்ட் ஒரு ஸ்கூட்டர்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஐகோ அசிஸ்ட்னா என்ன நிறைய பேருக்கு ஒரு டவுட்டா இருக்கும். என்னன்னா இந்த வண்டியில வந்து அது வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த வண்டியில வந்து செல்ஃப் மோட்டர் கிடையாது. அதுக்கு பதிலா ஐஎஸ்ஜி இன்டிகிரேட்டட் ஸ்டார்டர் ஜெனரேட்டர் ஒரு மேக்னெட்டிக் காயில் மூலியமா ஒரு அசிஸ்ட் மோட்டர் வச்சு இப்போ சடன் பிக்கப் பண்றீங்கல்ல, அந்த பிக்கப் அப்போ என்னன்னா இப்படி திருக்குறீங்களா, சடன் பிக்கப் பண்றீங்களா. மற்ற வண்டினா என்ன அப்படின்னா, மற்ற வண்டிலாம் சடன் பிக்கப் பண்றப்போ வண்டியோட இன்ஜின்ல இருந்து பவர் எடுக்கும். அதிகமாக பவர் எடுக்கிறதுனால பெட்ரோல் அதிகமாக குடிக்கும். இந்த ஐகோ சிஸ்டம் மூலமா என்னன்னா சடன் பிக்கப் அப்போ இன்ஜின்ல இருந்து பவர் எடுக்காம டைரக்டா பேட்டரியில இருந்து பவர் எடுக்கும். இதனால உங்களுக்கு வந்து 10% மைலேஜ் வந்து உங்களுக்கு அதிகமா கிடைக்குது மற்ற வண்டியோட. இது வந்து இதோ ஃபர்ஸ்ட் டைம் செக்மெண்டா ஸ்கூட்டர்ல கொண்டு வந்திருக்காங்க.